ஹலோ வணக்கம், இது உங்கள் சிபி ஜோன். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நடுராத்திரியில் வந்துட்டு நாய் குலைச்ச சம்பவம் பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன நடக்குது ஒன்றுமே புரியல வா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்துட்டு என்னவா ப்ரொஜெக்ட் ஆகுது இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதியும் கமுருதுன்னு சம்திங் ராங் அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதிக்கு ஏகாம் பொருத்தம் இந்த ஃபால்ஸ் அலிகேஷன்ஸோ அதுக்கப்புறம் வந்து நெகட்டிவ் விஷயங்கள் வர்றது எல்லாமே பயங்கரமாக இருக்கும். இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவமாக நடந்திருக்கு. கண்டிப்பாக எல்லாருக்கும் டவுட் வரதான் செய்யும். என்ன கொடுமைனா நேற்று தான் வந்துட்டு நைட்டு சாண்ட்ரா உள்ளே படுக்கட்டும் நாங்களாம் வெளியே படுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. விஜய் பார்வதி வந்துட்டு பிக் பாஸ் ஹவுஸு, கமுருதி வந்துட்டு ஸ்மால் பாஸ் ஹவுஸ் இல்லையா. ஸோ நைட் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து நாய் குலைக்குது. ஆக்சுவலாக அப்போ தான் வந்து பாட்டெலாம் பாடிட்டு படுத்திருக்காங்க. கொஞ்ச நேரம் கூட இல்லை நாய் குலைச்சிருக்கு. ஒரு வேளை வெளியில் படுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வந்து பிக் பாஸ் வந்து அந்த நாயை குறைக்க விட்டாரா என்னன்னு தெரியல. ஏன்னா அது வரைக்கும் வந்துட்டு நாய் குறைக்கவே இல்லை. ஃபுல்லாக விளையாண்டுட்டு தாங்க, பாட்டு பாடினாங்க. கமருதீன், விஜய் பார்வதியிலேருந்து எல்லா குரூப்புமே வந்துட்டு பாட்டு பாடினாங்க. அதுக்கப்புறம் பேசினாங்க. அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூலில் போயிட்டு பாட்டு பாடினாங்க. புரியுதுங்க. அதுக்கப்புறமா தான் வந்துட்டு தூங்கவே ஆரம்பித்தாங்க. அப்படி தான் வந்து இவங்க சுபிக்ஷா வந்து தூங்க ஆரம்பித்தாங்க. நாய் குலைச்சிது. இது வரைக்கும் ஆனால் யாருமே வந்து வெளியே இந்த மாதிரி மொத்தமாக படுத்தது, கேங்காக படுத்தது கிடையாது. ஒருவேளை அதுக்காக அலர்ட் பண்ணாங்களா அப்படின்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி வந்துட்டு முழிச்சுட்டே வந்திருப்பாங்க. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கமர் வந்துட்டு அவரோட சூப்பர் டீலக்ஸ் ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வராரு. அதுங்களும் ஒரு பக்கம் என்ன ஓடுதுன்னா ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிருக்கு, அவர் வந்து ரெஸ்ட் ரூம்லேருந்து வராரு. அவர் வந்தது சூப்பர் டீலக்ஸ், இவங்க படுத்துட்டு இருக்கிறது பிக் பாஸ் ஹவுஸ், அந்த பெட்ரூம். என்னையா இந்த லாஜிக்கு அநியாயம் பண்ணுறீங்களாப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் வந்துட்டு இன்னொரு அவங்களுடைய டவுட் என்னன்றது, நம்மளுக்கும் என்ன டவுட் அப்படின்னா நாய் குலைச்சோன்னே எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் வந்துட்டு ஷாக்கே ஆகலை. அதனால் வந்துட்டு ஆனால் அவங்க சூப்பர் டீலக்ஸ் படுக்கிறாரு, இவங்க இந்த பக்கம் இருக்காங்க. ஆனால் வந்துட்டு இவங்க 2 பேரும் ஷாக் ஆகலை. அதனால் வந்துட்டு இது அதுவாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் தாட்ஸ்லாம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் வந்துட்டு அங்கே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ்லாம் வந்து செம்மையாக சிரிக்கிறாங்க. சுபிக்ஷா வந்துட்டு இப்போ தாங்க நம்ம இப்படி மூணு உடனே வந்துட்டு நாய் குறைக்குது அப்படின்றாங்க. அவங்களே சொல்கிறாங்க. சரிங்களா, இது கிளியராக வந்து எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு வெளியில் வந்து படுக்க வேண்டாம்ன்றதுக்காக ஒரு இன்டிமேஷன் தெரியல. எல்லாருமே இந்த மாதிரி ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இவங்க விஜய் பார்வதி வந்துட்டு அவங்களுடைய கிளாத்ஸ் எல்லாம் வந்துட்டு காயப்படுறதுக்காக அந்த பக்கம் வந்துட்டு வராங்க. இது ஒரு விஷயமா வந்துட்டு என்ன இவங்க வெளியே இப்போ இந்த நேரத்தில் துணியை காயப்படுறாங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு பக்கம். உடனே ஆதிரி வந்துட்டு இவ தான் கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இதில் கானாவனத்து வேறு ஒரு சம்பவம் சொல்கிறாரு. பிக் பாஸ் இதுக்கப்புறம் நாயை குறைக்க விடாதீங்க, அப்புறம் சாண்ட்ரா வந்து வெளியே படுத்துடுவாங்க, அப்புறம் உங்கள் மேலே கேஸ் ஆகிடுன்றார் அவர். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு போச்சு. திவ்யா வெளியே வந்தாங்க. திவ்யா வந்துட்டு நான் கூட பயந்துட்டேன். ஆக்சுவலாக விடிஞ்சிருச்சு போல இருக்குன்னா கமருதீன் வந்து படுத்தார் அப்படின்னு. திவ்யாவும் வந்து சூப்பர் டீலக்ஸ் தான், கமருதீனும் சூப்பர் டீலக்ஸ் தான். அதனால் நான் வந்து சாங் போட்டு தான் வந்து படுத்திருக்கார் போல இருக்குன்னு நினச்சி நான் பயந்து எந்திரிச்சு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாம் ஷாக் ஆகிறாங்க. இதுதான் நடந்த விஷயங்கள். ஸோ இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் நடந்த விஷயங்கள் எல்லாமே போடாச்சு, என்னென்ன தோணாது எல்லாத்தையுமே நான் சொல்லியாச்சு. ஆனால் நடந்த விஷயங்கள் இதுதான். உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.